friends, welcome to JSJ Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 10 daily use sentence தான் பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல டெய்லி யூஸ் பண்ற சென்டென்ஸ்க்கான மீனிங்ஸ் கூட நம்மளுக்கு ஒரு சில நேரத்துல தெரியாம இருக்கலாம். சோ அதுக்கான மீனிங்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நன்றாக உணர்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு கொஞ்சம் இப்போ உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், இப்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் நன்றாக உணர்கிறேன், இப்ப நல்லா உணர்றேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஐ ஃபீல் குட். ஐ ஃபீல் குட். இப்போ வந்து நான் நல்லா உணர்றேன், இப்போ வந்து எனக்கு உடம்பு நல்லா இருக்குது, நல்லா உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஐ ஃபீல் குட். நான் உன்னை நம்புகிறேன். இப்ப நம்ம யாரையாவது சொல்லும் போது நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் யூ. தூங்க செல், சீக்கிரம் தூங்க போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது பசங்க கிட்ட எல்லாம் சொல்லுவோம், சீக்கிரம் போய் தூங்க அப்படின்னு சொல்லத்துல எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, go to sleep. go to sleep. நான் கிளம்புகிறேன். நான் போறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யார்கிட்டயா சொல்லிட்டு கிளம்புவோம்ல. சோ அதுக்கு வந்துட்டு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I'm leaving. I'm leaving. நான் கிளம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐ போட்டு அப்பாஸ்ட்ரோபி போட்டு எம் போட்டாலும் I am தான். I A M இப்படி போட்டாலும் I am தான். சோ இந்த I am தான் நம்ம ஷார்ட் ஃபார்மா இப்படி எழுதுறோம். ஐ ஸ்பேஸ் விட்டு ஏ எம் போடாம ஐ அப்பாஸ்ட்ரோபி போட்டு எம் போட்டுறோம். ஓகேங்களா, இங்க எங்குமே ஸ்பேஸ் வராம ஐ அப்பாஸ்ட்ரோபி போட்டு எம் போடுறோம். இதுக்கும் ஐஎம்ன்ற மீனிங் தான். சோ இதையும் நம்ம ஐஎம் தான் சொல்லணும், இதையும் ஐஎம் தான் சொல்லணும். சோ மீனிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது, நம்ம ஷார்ட்டா எழுதணுன்றதுக்காக இப்படி எழுதிக்கிறோம். ஓகேங்களா, நீங்கள் சென்றீர்களா, நீங்க அங்க போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க நீங்க அங்க போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, டிட் யூ கோ. Did you go அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கலாம். ஆம், நான் சென்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு yes I went. yes I went. நான் சென்றேன் அப்படின்றதுக்கு yes I went. இது இனிப்பாக உள்ளது, இது ரொம்ப இனிப்பா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு it is sweet. It is sweet. இது உப்பாக உள்ளது அப்படின்னு சொல்றதுக்கு it is salty. It is salty. இந்த பொருள் ரொம்ப உப்பா இருக்கு அப்படின்றதுக்கு it is salty. சரி டாக்டர். இப்போ வந்து டாக்டர் ஏதாவது சொல்றாங்க இன்ஃபர்மேஷன், அதுக்கு சரி டாக்டர் அப்படின்னு சொல்றதுக்கு ஓகே டாக்டர். யாருக்கிட்டயாவது நம்ம சரின்னு சொல்லணும்னா அதுக்கு ஓகே அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நான் ஒரு பெண். நான் ஒரு பெண் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I'm a girl. I'm a girl. நான் ஒரு பெண் அப்படின்றதுக்கு I'm a girl. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.